வணக்கம். நெக்ஸ்ட்ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு என்னோட வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த நவம்பர் மாதத்தில் இருக்கிற இந்த ராசி பலன்களை பற்றி நாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னென்னா, நிறைய பேர் உண்மையான ஜோதிடர் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அதை பற்றி கேட்பாங்க. எப்படின்னா, நீங்கள் ஒரு ஜோதிடர்கிட்ட நீங்கள் போனால் உங்கள் ஜாதகம் நீங்கள் கொடுத்த டைமை அவர் பார்த்து ஒரு ஹாரோஸ்கோப்பை ஒரு ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஜாதகத்தில் இருக்கிற லக்னத்தை அவர் ரெக்டிஃபை பண்ணணும். சரியாக உண்மையான லக்னம் எது என்னட்டு அவர் கண்டுபிடிக்கணும். எப்படின்னா, உங்கள் லைஃப்பில் நடக்கிற பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் என்னென்ன நடந்திருக்கு அது எல்லாமே அவரே சொல்லி அந்த லக்னத்தை அவர் கண்டுபிடிச்சி தான் அவர் ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்கணும். இது ஃபஸ்ட்டு விஷயம். யார் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கிற அந்த பழைய விஷயங்களை ஒரு 4-5 விஷயங்கள் சொல்லுவாங்களோ அவர் தான் உண்மையான ஜோதிடர். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்குது. இங்கே தசை இருக்குது. தசை விம்சோத்திர தசைன்னு சொல்லுவாங்க, யோகினி தசைன்னு சொல்லுவாங்க, சர தசை. இது எல்லாமே அப்ளை பண்ணணும். பிரஷ்ன குண்டலி பார்க்கணும், கைரேகை எல்லாமே பார்க்கணும். லாஸ்ட்டில் இது கொடுக்கும்போது, ரெமெடிஸ் கொடுக்கும்போது இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, இங்கே இப்போ நீங்கள் புருஹத் பராசர ஓரசாஸ்திரம் பார்த்தா அங்கே என்னென்னமோ பூஜைகள் என்னென்ன யந்திரங்கள் பற்றி இல்லை. வெறும் தானம் மந்திர ஜப்பம் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதுதான் அவர் சஜஸ்ட் பண்ணணும். ஸோ ஒரு வேளை ஒரு பூஜை இருக்குன்னா அது எந்த கிரந்தத்தில் இருக்கிறது அவர் சொல்லணும். ஸோ இங்கே இன்னொரு ஃப்ராட் நடந்துட்டுருக்கு. என்னென்னா, நியூமராலஜி, டேரட் கார்டு, ருத்ராட்சம், ஜெம்ஸ்டோன்னு சொல்லிட்டு இது எல்லாமே ஜோதிடத்தில் இல்லை. என்னென்னா, இப்போ ட்வின்ஸ் இருப்பாங்க. ட்வின்ஸுக்கு ஒரு 5 minutes 2 minutes டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அவரோட வாழ்க்கை எப்படி சொல்கிறது? 2 பேரோட வாழ்க்கை அப்படியே இருக்குமா ஃப்யூச்சரில்? கண்டிப்பாக இருக்காது. ஸோ ஜோதிடத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவர் அந்த ட்வின்ஸ் ஜாதகம் பார்க்குறதுக்காக சிஸ்டம்ஷம் பார்ப்பாங்க. ஸோ அது எல்லாமே ஒரு ஜோதிடம் தெரிஞ்சு தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஜாதகம் பார்க்கணுமுன்னா நீங்கள் பைரவி ஹாஸ்டலில் நீங்கள் புக் பண்ணுங்கள். ஸோ இங்கே உங்கள் ஜாதகத்தை இந்த சயின்டிஃபிக்காக நாமே ஃபாலோ பண்ணுவோம். சயின்டிஃபிக்காக பார்த்து உங்கள் ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுப்போம். இந்த மீன ராசியில் பிறந்தவருக்கு நவம்பர் மாதத்தில் என்னென்ன காத்துட்டு இருக்குது, அது இல்லாமல் அவர் எந்த விஷயம் பற்றி அவர் ஃபோக்கஸ் பண்ணணும், எந்த விஷயம் பற்றி அவர் ஜாகிரதையாக இருக்கணும், அதை பற்றி நம்ம யோசிக்கலாம், பார்க்கலாம். இப்போது இந்த ராசி பலம் நான் மந்திரசிவன் எழுதியிருக்கிற இந்த பலதீபகம் கிரந்தத்தை ஆதாரத்து தான் நான் மேலே தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். அந்த பிரின்சிபல் தான் இம்பார்ட்டண்ட்டு. இப்போ நான் ஒரு விஷயம் பேசும்போது அது எந்த கிரந்தத்தினால நான் பேசுகிறேன், அதுக்கு என்ன ஆதாரம் என்ன, அதை பற்றி நான் பேசணும் இல்லையா? ஸோ அதுதான் இம்பார்ட்டண்ட். இந்த பலதீபிகா அதுங்க தான் கோச்சார பலாத்தியாயம் அந்த சாப்டரில் தான் இருக்குது விஷயம் என்ன. நிறைய ஜோதிடர்களுக்கு இது தெரியாது. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இந்த மீனராசியில் பிறந்தவருக்கு 100% கல்யாணம் டிலே ஆகும். இங்கே தேடிட்டு இருந்தால் என்கேஜ்மெண்ட் நடக்கிற சான்சஸ், கல்யாணம் ஆகிற வாய்ப்பு ரொம்ப அது கம்மியாக இருக்குது. அது இல்லாமல் சுக்கரன் இந்த 2-3 நாள் இந்த பிளேஸ் சேஞ்ச் பண்ணிவிடுவான். அங்கே கூட நமக்கு திருமண வாழ்க்கை யோகம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் என்ன, பஞ்சம பாவத்தில் குரு இருக்கிறதுனால குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக இருக்குது. சனி இங்கே இருக்கிறதுனால சனி இந்த நேச்சுரல் ஜோடியாக்ஸ் இந்த ராசி சக்கரத்தில் 12வது வீட்டுக்கு வரும்போது அது காலுக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, மசில்ஸு போன்ஸுக்கு ரிலேட்டடான பிரச்சனை, நீல்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எல்லாம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, வெரிகோஸ்ன்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே அந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமாகவே வரும் மீனராசியில் பிறந்தவர்கள். ஆனால் எல்லாமே மேனேஜபிள். அது எல்லாமே நீங்கள் பயம் படுறதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாமே மேனேஜபிள். 6வது வீட்டில் இருக்கிற கேத்துனால எப்போவுமே உங்களுக்கு வெற்றி இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுங்க, இங்கே ஸ்போர்ட்ஸில் இருந்தால் அங்கே கூட உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது. ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவருக்கு அதுக்கப்புறம் அந்த சத்துர்த்த பாவாதிபதி நவமாதி ஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி பண்ணுற யோகம் இருக்குன்னுட்டு. இன்னொரு விஷயம் என்னென்னா, வெளிநாட்டுக்கு சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தால், வெளிநாட்டுக்கு சம்மந்தப்பட்ட நீங்கள் ஜாபுக்கு தேடிட்டு இருந்தால் ரொம்ப நல்லது. இருக்கிற ஜாப்லேயே இதுக்கான தசமாஸ்தானத்துக்கு குரு கிரகம் இருக்கிறதுனால அவருக்கு ப்ரமோஷன் இருக்கும், ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும், பொசிஷன் மாறுற சான்சஸ் இருக்கும். பொசிஷன் எப்படின்னா, சில பேருக்கு இருக்கிற கம்பெனிலேயே நிறைய பெருசான பொசிஷன் கிடைக்கலாம். அந்த மாதிரி சான்சஸ் எல்லாமே இருக்குது. ஓகே, ஸோ ரொம்ப சக்ஸஸ் இருக்குது, ஹாப்பினஸ் இருக்குது. எக்ஸப்ட் இந்த மேரிட்டல் லைஃப் எல்லா விஷயத்துலையுமே ப்ரோக்ரஸ் கண்டிப்பாக இருக்குது. எனக்கு கரியரில் தான் நான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி சொல்கிறேன். கரியரில் நிறைய பேர் இடம் சேஞ்ச் ஆகிற சான்சஸ்ஸு, பெருசான ஒரு எப்படின்னா
ஒரு பொசிஷன் கிடைக்கிற வாய்ப்பு அதுக்கு தான் அதிகமாகவே தெரியுது. சோர்ஸ் ஆஃப் இன்கம் அதிகமாகிற சான்ஸ். இப்படி நான் நிறைய பேர் வந்து ஒரே சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கும், ஆனால் இமிடியேட்டாக அது ஷிஃப்ட் ஆகிடும். அன்எக்ஸ்பெக்டட் ஃபைனான்ஷியல் கெயின்ஸ் கூட இருக்குது. இப்போ யாராவது வந்து நீங்கள் பண்ணிட்டு இருக்கிற பிஸ்னஸ்லேயே உங்கள் இன்கம் ஏறலாம், அந்த மாதிரி சான்சஸ் எல்லாமே இந்த மீன ராசியில் பிறந்தவருக்கு இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம ஒரு ஜாதகத்தை எப்படி பார்க்கணும்? ஒரு ஜாதகம் வந்தால் அந்த ஜாதகத்தில் லக்னம், பாத லக்னம், சந்திர லக்னம், சூரியலிங்கம் எல்லாமே பார்த்து எந்த பிரச்சனை நீங்கள் இருக்கீங்களோ, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கல்யாணம் பற்றி நீங்கள் கேட்டால் அங்கே கல்யாணம் நடக்கிறதுக்கு இந்த கிரகங்கள் எல்லாமே பார்த்து, உபபாத லக்னம் பார்த்து, பஸ்ட குண்டலி பார்த்து, உங்கள் கைரேகையை பார்த்து ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்கணும். இது எல்லாமே கொடுக்கறதுக்கு டைம் வேணும். ஸோ அவர் டெடிக்கேஷன் இருக்கணும். அது எல்லாத்துக்கும் விட்டு உங்களுக்கு அவருக்கு வந்து இன்ட்யூஷனல் பவர் இருக்கணும். அந்த ஜோதிடருக்கு வந்து சும்மாவே நான் படித்த ஜோதிடர் ஆக முடியாது. அப்படி அவர் சொல்லணும்னா நீங்கள் டைம் கொடுக்கணும், ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அந்த ரெஸ்பெக்ட் கொடுத்தா தான் அவருக்கு இன்ட்யூஷனெல்லாம் அந்த ப்ரெடிக்ஷன் வரும். சும்மா நான் பணம் கொடுத்துட்டு இருக்கேன் நீங்கள் சொல்லுங்கன்ற மாதிரி இல்லை. ஸோ அப்படி பார்க்கணும்னா நீங்கள் பைரவி ஆஸ்ட்ரோ நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் ஜாதகம் பார்த்து நான் உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் கொடுக்கேன்.